நாம் பார்க்கும் பார்வையோ வெளிப்புறது, ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பார்வையோ அது நம்முடைய உள்ளத்தை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2004ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய உடலை 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வெளியிப்பாங்க. சாதாரண வருஷம் நான் செமினரியில் படித்துக் கொண்டிருந்தேன். சரி, எங்க அப்பா வேற பெங்களூருக்கு வர சொல்லிட்டு நான் எங்க சில ஃப்ரெண்ட்ஸுகளோட எங்க அப்பாவோட சேர்ந்து கோவாக்கு போனோம். நீங்க இப்பொழுது பார்க்க அந்த ரஷ் எல்லாம் அன்னைக்கு இல்லவே இல்லை ஆச்சுங்களா. ரொம்ப சாதாரணமா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ வரும்பொழுது ட்ரெயின்ல கோவால இருந்து பெங்களூருக்கு வரோம். நாங்களாம் பிரதர்ஸ், உங்களுக்கு தெரியும், பணம் அவ்வளோ இருக்காது. ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். வரும்பொழுது சாப்பாட்டு கூட பணம் இல்லை. ஏறிட்டோம், ட்ரெயின் டிக்கெட்டாவது இருக்குது அப்படின்னு. ட்ரெயின்ல எங்களோட ஒருத்தர் அமர்ந்து இருந்தா, சாதாரணமா துணி போட்டிருந்தாரு, பெருசா சொல்ற மாதிரி அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. பட் நாங்க பேசுறதெல்லாம் அப்படியே கேட்டுனே இருந்தார் அவரு. ஸோ அப்போ நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன், என்ன பண்ணுறது இப்போ சாப்பாட்டுக்கு அப்படின்னு. எப்படியோ வந்துட்டோம், தண்ணி குடிச்சிட்டு தூங்கலாம், காலையில் எப்படி போய் இறங்கிடும் நம்ம பெங்களூர்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறமா அவரும் கொஞ்சம் நம்ம கிட்ட பேச தொடங்கினாரு. நீங்க எதிர்ல இருந்து வரீங்க ஏன்னா அப்படின்னு. ஸோ நாங்களும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு கொஞ்சம் ஜாலியாக தான் போயிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் வெளியே போவார், அவர் ஃபோன் பேசுவார், வருவார், திரும்பி எங்க கிட்ட பேசுவார். ஸோ இப்படிதான் நடந்து கொண்டு இருந்தது. ஏறக்குறைய ஹுப்ளியில வந்த உடனே ஒரு 2 ஆளு ட்ரெயின்ல ஏறி டிஃபின் கேரியர்ல ஆச்சுங்களா, ஒரு 4-5 டிஃபின் கேரியர்ல வந்து சாப்பாடு வந்து இருந்தது. கொடுத்துட்டு வேற அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா ஒரு மனுஷன் 4-5 டிஃபின் கேரியர் தூக்கி வந்துட்டுக்கிறாரு சாப்பாட்டுக்கு அப்படின்னு. ஆனா அப்புறம் அவர் அழகா சொன்னாரு, இது உங்களுக்கு தான் சாப்பாடு அப்படின்னாரு. சிந்தித்து பாருங்கள், வயிறு சும்மா பசி எடுக்குது, அது அந்த வயசுல வந்து யாராவது சோறு போடுவானான்னு, சோறு கண்ட இடமே சோறுன்ற மாதிரி ஒரு கனவு. சோ ரொம்ப சந்தோஷம், பாடா கிடைச்சதா சாப்பாடு அப்படின்னு சும்மா விதவிதமா டிஃபின் கேரல வந்து இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணி தென் வந்து அவரு ஒரு இடத்த இருந்ததற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தார் என்கிட்ட. கொடுத்துட்டு, நீங்க எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லினாரு. அது கூட உணர்வார்த்தையும் ஒரு சொன்னார். அப்போ கேட்கறது நல்லா தான் இருந்துச்சு. எங்க பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்போ கொஞ்சம் அழகா தான் இருந்த, முடியெல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு. இப்பதான் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு, எப்படி இந்த தேவதாஸ் இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி. அப்புறமா தான் அந்த கார்டை பார்த்தா, அவர் ஒரு பெரிய பொலிட்டிஷியன், அவர் பேர் சொல்ல விருப்பம் இல்லை, அப்புறம் ஒரு பெரிய பொலிட்டிஷியன். அவருடைய கட்சி எனக்கு தெரியும், ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. ஆனா அந்த மனுஷனை என்னால ஊகிக்க கூட முடியல, அவ்வளவு பெரிய மனுஷன் சாதாரண ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்ல வராரு ஆச்சுங்களா. எங்களோட சாதாரணமா பேசினாரு, எல்லாம் செஞ்சாரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த முதல் பார்வை இருக்கு இல்லைங்களா, என்னுடைய முதல் பார்வை, என்ன பெரிய மிஷம், சாதாரண மிஷம் உட்காந்து என்கிறாரு, பேசுறாரு, அவ்வளவுதான், என்ன செய்ய முடியும் ஒரு நாள் அப்படின்னு. ஆனா அவர் செய்த காரியமோ உண்மையாகவே இன்றைக்கும் அதை நினைக்க வைக்கிறது. ஆகிய இறைசல் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய பார்வை அப்படித்தான். அதாவது ஒரு மனுஷனை நம்ம மேல்நோட்டமா பார்த்து முடிவு பண்ணிடுறோம். அவன் நல்லவனா கெட்டவனா, பணக்காரனா பிச்சைக்காரனா, படிச்சவனா படிக்காதவனா, எல்லாமே முடிவு பண்ணிடும். எப்படி ஒரு மேல அப்படி பார்த்த உடனே. அந்த காலத்துல பொண்ணு மானி பார்க்கும்போது, அதாவது வரனை பார்க்கும்போது அப்படித்தானே பார்த்தீங்க. கோயிலுக்குள்ள நிக்க வச்சிடுவாங்க, நிக்க வச்சுட்டு அங்க பாரு
அந்த பச்சை கலர் சாரி அதுதான் பொண்ணு அப்படின்னு இவங்கத்துல இருந்து பாப்பாரு. அங்கத்துல இருந்து இதாவது மெரூன் கலர் அந்த பேண்ட் போட்டுருக்கிறாரு பாரு, அந்த மத்துக்கிட்ட அவர்த்தா இவரு மாப்பிள்ள இங்கத்துல இருந்து பார்ப்போம். சரி, அதை மேல பார்க்கலாம். பட் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை பார்த்தே முடிவு பண்ணிடுவாங்க. இன்றைக்கு கூட நீங்க பாருங்க, நிறைய பேர் போட்டோஸ், நான் அடிக்கடி சொல்றது போட்டோவை பார்த்து மயங்கிடாதீங்கன்னு. ஏன்னா நீங்க பெண்ணை போய் பார்க்க வேணுமா ஆணை போய் பார்க்க வேணுமா விடிய காலையில போய் பாருங்க. ஏன்னா அப்பதான் அவங்க தூங்கி எழுந்து வந்திருப்பாங்க. அப்பதான் உண்மையான கலரு நேரம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நீங்க டைம் சொல்லிட்டு போனீங்கன்னா அப்புறமா பிரச்சனை உங்களுக்கு தான். மனிதன் பார்த்தீர்கள் என்றால் அந்த வெளிப்புறத்தை தான் பார்க்கின்றான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எதற்கு இது கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்றால், இந்த முதல் வாசகத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த இஸ்ரேலை ஆண்டது பார்த்தீர்கள் என்றால் the judges, அதாவது நீதிபதிகள், இவர்கள் தான் அந்நாள ஆண்டிருந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை அரசன் ஒருவர் தான், அது யாவே கடவுள். ஆகையால் எங்களை ஆண்டு கொண்டிருப்பது அரசன். எங்களுக்குள்ள பிரச்சனைகளா வரும்போது இந்த நீதிபதிகள் ஜட்ஜஸ் நம்ம பிரச்சனை தீர்ப்பாங்க. நல்லா தான் போயிடுச்சு, பிரச்சனையே இல்லை. ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுங்களா, நம்ம ஏதோப்பா கூழோ கஞ்சோ ஏதோ ஆண்டவர் நம்ம வீட்டுல கொடுத்துக்கிறாரு, நிம்மதியா சாப்பிட்டு இருக்கிறோம், ஏதோ நமக்கு வேண்டியதோ தொத்தலோ பொத்தலோ ஏதோ ஒண்ணு இருக்குது, சந்தோஷப்படலாம். அப்படி இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக பக்கத்து வீட்டுல அவங்க அந்த வீட்டுல எங்க சொந்தக்கார வீட்டுல அவன் வீட்டுல இத்த வாங்கிட்டான், இவங்க வீட்டுல இத்த வாங்கிட்டாங்க, இது போட நல்லா இருக்குது, அது நகை நல்லா இருக்குது, இதைத்தான் உடனே இங்க பிரச்சனை தொடங்கிடும். இல்ல எனக்கு அதே மாதிரி வேணும்னு. அதே போலதான் அந்த இஸ்ரேல் மக்களிடமும் கூட பிரச்சனை நல்லாதான் போயிருந்து. ஆனால் அவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, எல்லா நாட்டிலும் அரசர்கள் இருக்கின்றார்கள், அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஏன் நம்ம நாட்டுல மட்டும் அரசர் இல்ல, ஏன் நீதிபதிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று பிரச்சனை. ஆகையால் அவர்கள் சென்று சாலிடம் கேட்கின்றார்கள். சால் சொல்றாரு, அப்பா வானா, அரசன் தான் உங்களுக்கு வானா, ஏன்னா கடவுள் தான் அரசர், வழி நடத்துக்கணும், எங்களுக்கு அரசன் வேணே வேணும். ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா யாரு நம்ம மேல் யுத்தம் செய்தால் நம்ம நம்பே காப்பாற்றிக்கொள்ள ஒரு அரசன் தேவைன்னு ஏன்னா ஜெத்தா உட்கார்ந்தாங்க அந்த மக்கள். பிறகு சால் கடவுளிடம் போய் கேட்கின்றார். கடவுளும் இந்த மக்களுடைய தொல்லை தாங்க முடியாம சரி ஒரு அரசனை கொடுக்கின்றார். அந்த அரசன் தான் சாமுவேல், முதல் அரசன். சாமுவேல் ஒழுங்காக இருந்தானா? முதல் அரசன் சால் ஒழுங்கா இருந்தானா? அவன் வாழ்க்கை கேட்டானா? பிகினிங் நல்லா தான் போச்சு. இந்த கல்யாணம் கூட புதுசுல எல்லாமே நல்லா தான் போகும் இல்லைங்களா? அப்பதான் வர வர மாமியாரு கழுத போல ஆனால, அதே போலதான் கல்யாணம் கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் ஒரு சில விஷயங்கள்லாம். சால நல்லா தான் இருந்தார், நல்ல அரசன் ஆச்சுங்களா, நல்ல புள்ள, சொல்றதெல்லாம் கேட்டான். ஆனா தனக்குன்னு ஒண்ணு வாய்ச்சதுன்னு ஒண்ணு வரும் பாருங்க. ஆனா சாலுக்கு ஒண்ணு வாய்க்கல, நிறைய வாய்ச்சது ஆச்சுங்களா. அது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த யாவே கடவுளை வணங்காதவர்கள். ஆகியோர் என்ன பண்ணாங்க, அவங்க உள்ள வந்துட்ட பிறகு சால் கிட்ட எங்களுக்கும் கடவுள் இருக்கிறாரு, எங்க கடவுளுக்கு நீ ஒரு கோவில் கட்டு, எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, எனக்கு ஒரு கோவில் கட்டு, ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஜாலியா நிறையோடு அப்படியே வாழ்ந்தாரு ஆச்சுங்களா. கோயில் கட்டது மட்டுமே அவங்க அந்த ஒரு கோயிலுக்கு அந்த அதாவது குருக்களையும் அவர் நியமித்தார். அதோடு நிறுத்திக்கணும். சரி, இவர் போயிட்டு அந்த கோவிலுக்கும் சென்று வழிபட தொடங்கிவிட்டார். கடவுளுக்கு மிக கோபம் ஆச்சுங்களா. இதுதான் பிரமாணிக்கமற்ற ஒரு வாழ்க்கை. ஆகையால் கடவுள் என்ன சொல்றாரு சாமுவேல்கிட்ட, சாமுவேல் சால் சரியில்லை ஆச்சா, அவன் ஏமாத்திட்டான். அதுக்கு மேல ஜனங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கேட்டான் கஷ்டப்பட்டு ஒரு அரசன் கொடுன்னு, நம்மளுக்கு பார்த்த எப்படிப்பட்ட ஒரு அரசன் வந்துக்குது அப்படின்னு. அநேகமே நீங்களும் இப்படிதான், எங்க கோயிலுக்கும் நல்ல பாங்க சாமியார் வேணும் அப்படின்னு கேட்டு இருப்பீங்க.
நம்ம போல ஆளுங்க வந்தவங்க வந்துக்குதுப்பா நம்ம கோயிலுக்கு ஒரு பங்கு சாமியாருன்னு அப்படின்னு நிறைய முறை பேசியிருப்பீங்க இல்லைங்களா? சோ அதே போலதான் நீங்க என்னடா இந்த அரசன் அப்படின்னு. சோ ஆகியால் மீண்டும் முறையிட்ட பொழுதுதான் இன்னொரு அரசனை கொடுக்கின்றார் ஆண்டவர். அது இன்னொரு அரசன் கொடுத்த இந்த வாசகம் தான் முதல் வாசகம் படிக்க கேட்டீர்கள். என்ன சொல்றாரு சாமுவேல்கிட்ட, நீ போ ஜெசே உடைய குடும்பத்திற்கு போ, அங்க அந்த குடும்பத்தில இருந்து நான் ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு. சோ போறாரு, போயிட்டு ஜெசே இருக்கிற எல்லாப்பா உங்க பசங்க எல்லாம் இதுவா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் யாரு அரசன் தேர்ந்தெடுக்கிறான். சோ 7 பேர் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து இவர் நம்ம சாமுவேல் வரத்தட்டா போறாரு, போயிட்டு யூராப்பா நோ, யூரா நோ, யூரா நோ போயிட்டே இருக்குது. 7 பேருக்கும் நோ ஆயிடுச்சு. அட ஆண்டவர் இங்கதானே வர சொன்னாரு, இங்கதானே இந்த குடும்பத்துல தான் தேர்ந்தெடுக்க சொன்னாரு. 7 பேர் இருந்தாலும் 7 பேர் எல்லாரும் யார் அரசன்னு ஜெசே கிட்ட கேட்கிறாரு. ஜெசே இவ்வளவுதான் பசங்களா இல்ல வேற ஏதாவது பசங்க இருக்கிறாங்களா அப்படின்னு. இல்ல ஒருத்தன் அவன் கடைசி அவன் வந்து அங்க ஆடு மேய்ச்சுங்கிறான், அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், அவனை விட்டுடுவான் அப்படின்னு. இல்ல அரசன் அதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான், விட்டுடுவான். இல்ல நீ விட்டுடுவான். சரி கூப்பிட்டான் போன வராரு. யாரு? தாவீது, டேவிட். வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவனை தான் தேர்ந்தெடு அரசனாக என்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் கடைசியில் ஆண்டவர் கூறுகின்றார். நீ பார்த்ததோ ஏதோ வெளிப்படை விஷயங்களை, ஆனால் கடவுள் பார்த்ததோ உள்ளத்தை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் அநேக விஷயங்களால் முடிவுக்கு வந்து விடுகின்றோம். எப்படின்னா ஒருத்தரை வெளியே அப்படி பார்த்த உடனே முடிச்சு அப்படியே முடிவு பண்ணிடும், இல்லப்பா அவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அன்பார்ந்தவர்களே, அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால என்னை சந்திக்க ஒரு பெண் வந்தார். ஆச்சுங்களா, வந்து நான் ஜஸ்ட் அப்படியே கேஜுவலா கேட்டது, எப்படிக்கிறாரு உங்க அப்பா, எப்படிக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு கேட்டும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்கின்றால் அவன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை. எனக்கு கேட்ட உடனே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனா அந்த பெண்ணு கோயிலுக்கு வரும், நல்லா சிரிச்சுன்னு இருக்கும், வருது. அவங்க அப்பா எப்போதும் நல்லா சிரிச்சுன்னு இருப்பாரு, எப்படி சமைக்கிறீங்க எல்லாம் அப்படின்னு. ஆனால் பேசிய பிறகுதான் எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு பிரச்சனை அந்த குடும்பத்தில். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று கூட இங்கு எத்தனை பேர் அமர்ந்து இருக்கின்றீர்கள், எல்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறீங்க, மேக்கப் போட்டு எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா உங்க உள்ளத்தை கொஞ்சம் நோண்டி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு உள்ளத்திலும் பல பிரச்சனைகள், பல வருத்தங்கள், கண்ணீர். எப்படா நான் பண்ணுவோம், எத்த பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அநேக முறை நாம் இருக்கின்றோம். ஆனால் இருந்தாலும் ஒரு வெளிப்படையாக ஒரு அழகான ஒரு ஸ்மைல் கொடுப்போம். அப்படின்னா எப்படிங்கிற நல்லா இருக்கிறப்பா அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியும் அந்த உள்ளத்தில் இருக்கும் அவ்வளவு வேதனை. ஒரு சில நேரம் எங்கடா போய் சொல்லி அழுவது என்று கூட தெரியாது. ஏன்னா அது விசேஷமாக நம்முடைய ஆண் மகன்களோ அவர்கள் இருக்கும் பிரச்சனை எவ்வளவு என்றால் வெளியே அழுதுட்டா, ஏன்னா அழுதுட்ட நீ ஒரு ஆம்பளை இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களேன்னு ஒரு பயத்துல உள்ள வச்சு அதை குமரி கொண்டு இருக்கும் எத்தனை எத்தனை உள்ளங்கள். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கூறுகின்றார். கவலைப்படாதீங்க, மனுஷங்க தான் உங்க வெளிப்புறத்தை பார்ப்பார்கள், ஆனால் நான் பார்க்கின்றதோ உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும். உங்களுடைய உள்ளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்ற என்று நம் கடவுளுக்கு நன்றாக புரியும். நன்றாக அறிந்து கொள்கின்ற கடவுள் தான் நம் கடவுள். பல வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு இருக்கும். இருந்தாலும் வெளிப்படைக்கு அழகாக காட்சி கொடுப்போம். ஆனால் உள்ளே குமரி அழிந்து கொண்டு இருக்கின்றோம். யார் நம்மை பார்ப்பார், யார் நம்ம கஷ்டத்தை புரிந்து கொள்வார் என்று அந்த சிந்தனையில் இருந்தீர்கள் என்றால் இன்றோடு நிறுத்தி விடுங்கள். உங்களை புரிந்து கொள்ளும் ஒரே நபர் நம் கடவுள். ஏன்னா அவர் சொல்லுகின்ற வார்த்தை
மனிதர்கள் தான் வெளிப்படையாக பார்ப்பார்கள், ஆனால் கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அகில இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீர்கள். நான் யார்கிட்ட போய் நான் சொல்லி அழுவேன்? நான் யார்கிட்ட இந்த கஷ்டத்தை போய் சொல்வேன்? யார் என்ன புரிந்து கொள்வார்கள்? எவ்வளவுதான் நான் செய்தேன்? அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய வேண்டும், கடவுள் நம்முடைய உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம் உள்ளத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்களை செய்து தருவார். ஆகையால் அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இருங்கள். இப்படிப்பட்ட இந்த கல்லறைக்கு வரும் பொழுது இதைத்தான் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார், உறவினர், சகோதரர், சகோதரி, நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பான். அவருடைய எல்லோருடைய உடலை இங்கு அடக்கம் செய்திருக்கின்றார்கள். ஆகையால் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இதுதான் நீங்க அப்படியே சுத்தி பாருங்க, எல்லா உடலும் இங்க அடங்கி போயிடுச்சு. கடைசியில கடவுள் எதை பார்க்கின்றார்? நம்முடைய உள்ளத்தை, அதுவும் விசேஷமா நம்முடைய ஆன்மாவைத்தான் பார்க்கின்றார். இந்த கல்லறைக்கு வரும்போது இது நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். என்ன அழகா இருந்தாங்கப்பா, எப்படி ராயெல்லாம் வாழ்ந்தாங்கப்பா எல்லாம். இன்னைக்கு அதே புழுதான், அதே மண்ணு தான், அதே பெட்டி தான், அதே கல்றை தான். நீங்க செத்த உடனே அப்படியே நான் ராயல் ஃபேமிலியோட உடனே 10 அடி மேல உங்க கல்றை வைக்கல, நீங்க ரொம்ப கீழானவங்க வந்து 10 அடி கீழே வைக்கல. நீங்க கல்றைக்கு பாருங்க, எல்லாம் சமமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பார்வையில் தான் நாம் வெளிப்படையாக பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் பார்ப்பதோ நம்முடைய உள்ளத்தையும் ஆன்மாவையும். ஆகையால் இந்த கல்லறையில் திருப்பலியில் நாம் பங்கேற்கும் பொழுது இது நமக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அதாவது ஒரு நாள் இந்த உடல் ஆனது, இந்த வெளிப்புற வேஷமானது அழிந்து போகும். உண்மையாக நிலைத்து நிற்பது நம்முடைய ஆன்மாக்கள், நம்முடைய உள்ளங்கள். அதுதான். ஆகையால் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். காரணம் அதுதான் கடவுளிடம் சென்றடைய போகின்றது. அகில இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். உள்ளத்திற்கும் ஆன்மாக்களுக்கும் முக்கியத்துவத்தை கொடுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை புரிந்து கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதற்கு மேலாக நம்முடைய ஆன்மாவை ரட்சிக்கும் கடவுளாக இருக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.